இந்த ஒரு வீடியோல இயக்குனர் சங்கர் மற்றும் கமலஹாசன் கூட்டணியில வெளிவந்திருந்த இந்தியன் 2 படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்த்துடலாம். நீங்க இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. மிஸ்டேக் அப்படின்னு சொன்னவொன்னா ப்ரோ படமே மிஸ்டேக்கா தான் இருக்கு, அதுல படத்துல இருக்க மிஸ்டேக்கா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது தெரியுது. இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஒரு சீன்ல இவரை காட்டுவாங்க. இவர் பைக்ல வரும்போது இவருடைய பைக்குக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ மாதிரி ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு இருக்கும். ஆனால் இவர் பைக்கில் போயிட்டே இருப்பார். இவருக்கு பின்னாடி வந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா வரது போலவும் அந்த பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த வண்டி இல்லாத போலவும் காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் இவங்க அப்பா லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் பார்த்தோம் அப்படின்னா 2 பேக்கை தூக்கிட்டு போகிறது போல காட்டுவாங்க. அப்போது தம்பிராமையா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் பக்கத்தில் நின்று இவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத ஒரு சைடாக திரும்பி பார்க்கறது போலவும் அவருடைய கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பை ஒன்று வச்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இதே சீன் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் பிளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இவர் அந்த பேக்கு எல்லாமே உள்ளே போட்டுட்டு ஸோ திரும்பி நின்று கம்ப்ளீட்டாக திரும்பி நின்று இவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத நோட் பண்ணுற விதமாக காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இவர் அந்த கல்வி கடன் நியூஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸை பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவருடைய ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜில் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோனை அவர் ஜார்ஜ் எதுவுமே போட்டிருக்க மாட்டார், ஃபோனை கையில் தான் வைப்பார். அப்புறம் எப்படி கையில் இருக்க ஃபோனுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு தான் தெரியல. ப்ரோ அது ஒருவேளை வயர்லெஸ் சார்ஜராக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் உருட்டக்கூடாது. அடுத்து இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீச்சர் வேலைக்கு சேர்கிறதுக்காக இவங்ககிட்ட 8 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலி சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டியிருப்பாங்க. அதன் காரணமாக அவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடியிலேருந்து கீழே குதிப்பாங்க. அப்படி குதிக்கும் போது இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திட்டில் இடித்து கீழே விழுகிறது போல இருக்கும். அப்படி இடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மண்டை 2 பிளந்துருக்கணும் தானே. அப்படியெல்லாம் ஆகாமல் அவங்க கீழே விழுந்த உடனேயே அவங்களுடைய வாயில மட்டுமே ரத்தம் வரது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு கட்டடத்துல நம்ம இடிச்சோம் அப்படின்னா எல்லாமே துண்டு துண்டா போயிடும். ஆனா இவங்களுக்கு போகல, இவங்க ஒரு சிங்கப்பெண், அதனாலதான். அது மட்டும் இல்ல, இதே நியூஸை பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாமே சேர்ந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது இங்க அந்த டீச்சர் வேலைக்காக அந்த மேல இருந்து குதிச்சாங்க இல்லையா, அவங்களுடைய போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஹீரோவான சித்தார்த் யூஸ் பண்ணுவாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க கீழே விழுந்த உடனே பின்னாடி பல ஆட்கள் ஓடி வருவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை இவர் யூஸ் பண்ணுறது போல இருக்கும். அவங்க கீழே விழுந்த பின்னாடி தான் எல்லாமே ரவுண்டாக சுற்றி நிற்பாங்க. ஆனால் அவங்க கீழே விழுந்த உடனே அவங்கள யாரும் ஃபோட்டோ எடுக்கிறா அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை இந்த படம் எடுத்த கேமராவாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் சித்தார்த் இவங்களை இப்படி பிடிச்சிருக்க பற்றி நான் பின்னாடி இருக்க ஆட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ யார் எடுத்தது அப்படின்ற டவுட்டு இப்போ உங்களுக்கு வந்திருக்கும்ல, எல்லாம் படம் எடுக்கிறவங்க தான். அதே மாதிரி சித்தார்த் இந்த டீச்சர் போஸ்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை அவருடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவார். அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவுடைய ரன்னிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 13 நிமிஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே வீடியோவை இவங்க பார்த்தோம் அப்படின்னா தாத்தா வராரு அப்படின்ற அந்த சாங்கை இவங்க கிரியேட் பண்ணியிருக்கதாகவும் அந்த ஒரு சாங்குடைய அந்த எண்டு கார்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீச்சர் போஸ்டிங் சம்மந்தப்பட்ட அதே வீடியோவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அதனுடைய அந்த ரன்னிங் டைம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 6:45 அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோவோட ஃபுல் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 நிமிஷம் இருக்கும். சித்தார்த் கேரக்டர் அவங்க அப்பா லஞ்சம் வாங்குறாரா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி அவங்க அப்பாவை பார்த்தோம் அப்படின்னா வீடியோ எடுப்பாரு எடுத்துக்கிட்டே இருப்பாரு போல இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வீடியோவுடைய அந்த டியூரேஷன் டைம் அப்படின்றத பாருங்களேன், 4 மணி நேரம் 30 நிமிஷம் 3 செகண்ட் வரைக்கும் எடுத்திருப்பாரு. இந்த படமே 3 மணி நேரம் தானே. ஆனா அவங்க அப்பா லஞ்சம் வாங்கினது மட்டுமே 4.5 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கா. அப்படி இந்தியன் 2 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியன் 2 இந்தியன் 3 எடுத்துட்டோம் அப்படின்னாங்கல்ல, அந்த கதை தான். அடுத்து இந்தியன் தாத்தா இவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு குதிரையா மாத்தி ஓட விடுவாரு. அப்படி இவர் ஓடும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க சுற்றி இருக்க ஆட்கள் இவரை விரட்டி இருந்தாலே பிடிச்சிருக்கலாம், அப்படி இருந்து அவங்க பிடிக்க மாட்டாங்களாம். ஆனால் அவர் மெதுவாக தான் ஓடுவார். அதே மாதிரி காரு பைக்கிலலாம் இவர் துரத்துவாங்க, அப்படி இருந்து அவரை பிடிக்க முடியலையா, ஆனாலும் அவர் மெதுவாக தான் ஓடுவார். இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்கில் சொல்ல முடியாது, மேஜிக் மிஸ்டேக் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஓடியாந்தவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் மேலே இருந்து கீழே குதிப்பார். அப்படி குதிச்சாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் தானே விழுகணும். அந்த ரோட்டையும் தாண்டி அந்த பேரிகேட்டில் போய் விழுகிறது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க.
ஸோ பிரிட்ஜில் இருந்து அவர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸாலாம் வந்து குதிக்க மாட்டாரு, மெதுவாக தான் குதிப்பாரு. அப்படி குதிச்சா கண்டிப்பா அந்த ரோட்ல தான் விழுகணும், ரோட்ல போறவங்களுக்கு இடைஞ்சல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா பேரிகாட்ல விழுந்து செத்துருப்பாராம். சாகும்போது கூட யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு பாரு, அதை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அடுத்ததான் இந்த சீன்ல இந்த சின்ன பசங்க எல்லாமே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஓட்டக்கூடிய இந்த சின்ன பசங்க சைக்கிளை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் தாத்தா வந்து புடுங்குவாரு. அப்படி புடுங்கும்போது அந்த சின்ன பையனுடைய சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக தான் அந்த பையன் முன்னாடி ஓட்டிட்டு இருப்பான். அதே சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு இந்தியன் தாத்தா அந்த சைக்கிளை ஓட்ட போறாரு அப்படின்ற காரணத்துக்காகவே சின்னதா இருந்த அந்த சைக்கிள் பெருசா மாறி இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த சின்ன பையன் ஓட்டும் போது அந்த சைக்கிளுடைய அந்த டயர் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு டயரா இருக்கும். ஆனா இந்தியன் தாத்தா ஓட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அதே சைக்கிள் அப்படின்னு நீங்க உருட்டினாலும் அதனுடைய டயர் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு டயரா இருக்கும். யாரோ பக்கத்துல இந்தியன் படமே உருட்டுதானே அப்படின்றாங்க, உங்களுக்கு கேக்குதா? அடுத்ததான் இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கப்பல் கடல்ல நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும். அந்த கப்பல்ல பார்த்தோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் எல்லாமே இருக்குது போல இருக்கும். ஹெலிகாப்டர் வச்சிருக்க அளவுக்கு ஒரு கப்பல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டியோட தான் அந்த ஒரு கப்பல் பார்த்தோம் அப்படின்னா மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கப்பலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் தாத்தா எப்படி போனாரு எதுல போனாரு அப்படின்னு தெரியாது. ஆனாலும் கப்பலுக்கு உள்ள போயிருப்பாரு. உள்ள போன தாத்தா பார்த்தோம் அப்படின்னா இவரை கொல்ல போயிருப்பாரு. ஆம்பளையா இருந்த இவரை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் தாத்தா வர்மத்தை போட்டே பொம்பளையா மாத்திருப்பாரு. ஆனாலும் இன்னொரு வர்மத்தை போட்டு அவருக்கு லிப்டிக்கும் போட்டு விட்டுருப்பாரு, இன்னொரு வர்மத்தை போட்டு அவருக்கு கண்ணில் கண்மையும் போட்டு விட்டுருப்பாரு. இது எல்லாமே வர்மத்தினால போடுறது போல இருக்கு. எப்படி எல்லாம் போடுறாங்க, இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்ல வருமா இல்ல மேஜிக் மிஸ்டேக்ல வருமா அப்படின்னு எனக்கே தெரியல. அதே மாதிரி இவர் கீழே விழுகும்போது இந்த சோபா பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்டு கிடக்கும். அந்த மேட்ல தான் இவர் விழுவாரு. ஆனா விழுந்தவர் திரும்ப எந்திரிச்சு உட்காரும் போது அந்த மேட்ல விழுந்து அதுல உட்கார்ந்து இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா முதல் காட்டும் போது அந்த மேட் இருந்துச்சா, இப்ப பாருங்க அந்த மேட் இல்ல. ஒருவேளை அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தள்ளி விட்டாரு போல இருக்கு. கடைசியா இந்தியன் தாத்தா இவரை கொண்டு ஆமி எடுத்து அவருடைய நெஞ்சில வச்சுட்டு போவாரு. அப்போ அந்த நெஞ்சை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிளாஸ்டிக்ல இவங்க காஸ்டியூம் காண்டி யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது உடம்பு கிடையாது, அப்பட்டமா தெரியுது. சோ இந்த ரெண்டுக்குமே உங்களால கண்டிப்பா வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஆக்சுவலா இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். அடுத்து இந்த ஒரு சீனை பார்த்துடலாம். இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா இவர் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அவர் மேல சித்தார்த் குப்பையை கொட்டுவாரு. அப்படி குப்பையை கொட்டும் போது அவருடைய முகத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சந்தன மாதிரி மஞ்சள் கலர்ல ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்கும். ஆனா அவருடைய முகத்துல அதை தவிர்த்து எங்கேயுமே கருப்பா புள்ளி எதுவுமே இருக்காது. ஆனா அவர் அந்த காரை விட்டு வெளியே இறங்கும் போது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா சந்தனம் மட்டுமே அவருடைய முகத்துல இருக்கும். ஆனா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும், அது இருக்கும். அவர் வெளியே இறங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அதோட சேர்ந்து அவர் மூஞ்சில அந்த கருப்பா ஏதோ இருக்குது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டையிலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பா இருக்குது போல இருக்கும். ஆனா உள்ள காருக்குள்ள இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது குப்பையை கொட்டின பிறகு. ஆனா அவர் காரை விட்டு வெளியே இறங்கி வந்த பின்னாடி மட்டுமே அந்த கருப்பு கலர் அப்படின்றது இருக்குது போல காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சித்தார்த் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா இந்தியன் தாத்தா வேணும், கம் பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஹாஷ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணுவாரு. அப்படி அவர் சோசியல் மீடியாவில் ஹாஷ்டாக் கிரியேட் பண்ணும்போது அவருடைய மொபைல் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவே ஆனில் இருக்காது, அந்த நெட்டு அப்படின்றது ஆனில் இருக்காது. ஸோ டேட்டா அந்த நெட்டு அப்படின்றத ஆன் பண்ணாமல் எப்படி சோசியல் மீடியாக்குள்ளே போனார், எப்படி ஹாஷ்டாக் போட்டாரு, எப்படி இந்தியன் தாத்தா வந்தாரு, எல்லாமே மேஜிக்கும் லாஜிக்கும் தான். இதோட மட்டும் இல்ல, இதனுடைய கண்டினியூஷன் இருக்கே. அப்புறம் இந்த சீன்ல இந்தியன் தாத்தா இங்க தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட வீடியோ கால் பேசுவாங்க. அவங்க வீடியோ கால் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ண போவாங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டா அந்த நெட் அப்படின்றத ஆன் பண்ணிருக்க மாட்டாங்க. டேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த நெட்டை ஆன் பண்ணாம எப்படி வீடியோ கால் பேசுறாங்க அப்படின்னு தான் தெரியல. அதே மாதிரி இவங்க வீடியோ கால் பேசுறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் பேசுவாரு. அவர் போன்லயும் அவர் நெட் ஆன் பண்ணிருக்க மாட்டாரு, ஆனா வீடியோ கால் மட்டும் பேசுவாங்க. அதே மாதிரி இந்தியன் தாத்தா பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்ல இருந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஹாஷ்டாக் போட்ட காரணத்தினால இந்தியா வருவாரு. அப்படி இந்தியா வரக்கூடிய இந்தியன் தாத்தா பார்த்தோம் அப்படின்னா உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நான் அடுத்த சுதந்திரத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாரு. ஆனா அவரே பார்த்தோம் அப்படின்னா போலி பாஸ்போர்ட்ல தான் வருவாரு இந்தியாவுக்கு. அப்படி போலி பாஸ்போர்ட்ல வரக்கூடிய இவரை பார்த்தோம் அப்படின்னா அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் டேட்டை மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க. அதே மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னா லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வருவார். இந்தியன் தாத்தா இவரை கடத்தி வச்சிருக்காரு மியூசியத்தில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் எப்படி கிளீன் சேவ்ல இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்தியன் தாத்தா இவரை பாட்டு பாட வச்சு சித்திரவதை பண்ணுவார் இல்லையா, அப்பவும் கிளீன் சேவ்ல இருப்பாரு. ஒருவேளை இந்தியன் தாத்தா சேவ் பண்ணி விட்டுருப்பாரோ, இவரை லைவ்ல காமிக்க போறோம், கண்டிப்பா லைட்டை போட்டு காமிப்போம், அப்போ இவர் நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாருன்னு
நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அவங்களுடைய அக்கா பார்த்தோம் அப்படின்னா ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய அந்த சேலை, அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஜாக்கெட் எல்லாமே நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பா அந்த சட்டையை பாருங்களே, எல்லோ கலர்ல இருக்கா, அந்த ஜூஸும் எல்லோ கலர்ல இருக்கு. திரும்ப அதே சீன் கண்டினியூ ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா இவங்க சேலை வேறதான் இருக்கும், அவங்க போட்டிருக்க அந்த ஜாக்கெட், அந்த பிளவுஸ் அப்படின்றதும் வேற கலர்ல இருக்கும். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலருக்கு மாறி இருக்கும். முதல்ல எல்லோ கலரா இருந்துச்சா, இப்ப பாருங்க ரெட் கலரா இருக்கும். அந்த ஜூஸை குனிஞ்சு வச்சுட்டு நிமிர்றதுக்குள்ள இந்த காஸ்டியூம் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். சித்தார்த் பார்த்தோம் அப்படின்னா படத்துடைய ஹீரோயின் ரகுல் பிரீத்தி அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணுவாரு. அந்த வீடியோவுடைய அந்த டியூரேஷன் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 நிமிஷம் 20 செகண்ட் தான் அந்த வீடியோ ரன் ஆகக்கூடியதா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பாரு. அந்த டியூரேஷன் நமக்கு தெரியும், ஆனா அந்த வீடியோவை அவங்க பிளே பண்ணி பார்ப்பாங்க. அந்த வீடியோவுடைய அந்த டியூரேஷன் டைம் அப்படின்ற அந்த ரன்னிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 நிமிஷம் 38 செகண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அனுப்பின வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 3 நிமிஷம், ஆனா ரன் ஆகிற வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 12 நிமிஷம். எப்படி? அதே மாதிரி இந்த கிரேனேட் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை இந்தியன் தாத்தா வந்து அட்டாக் பண்ணுவாரு. எங்க அப்படின்னா பாத்ரூம்ல வச்சு பதம் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது இவருடைய அந்த காஸ்டியூம் நோட் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் இந்தியன் தாத்தா இருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த கிரீன் கலர் ஷர்ட் எல்லாமே போட்டிருப்பாரு. இதே தாத்தா இந்த இடத்த விட்டு வெளியே வந்த பின்னாடி இவருடைய ஷர்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர் இருந்தது கிட்டத்தட்ட ப்ளூ கலருக்கு மாறி இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கும்போது அவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கூலிங் கிளாஸ் எதுவுமே இருக்காது. வெளியே வந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நடந்து வர்றது போல காட்டியிருப்பாங்க. ஸோ வெயில் அடிக்கும், அதிகமா இருக்கும், ஸோ கண்ணை பாதிக்கும் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு கூலிங் கிளாஸ்லாம் கூலாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் தாத்தா இவங்களை மீட் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், எப்படின்னா ஃபேஸ்புக்கில் லைவ்ல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல லைவ் அப்படின்ற மாதிரி காட்டும் இல்லையா. ஆனால் இவர் பேசுகிற இந்த லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே லைவ் அப்படின்றத மென்ஷன் பண்ணவே மறந்துட்டாங்க. இந்த படத்துடைய ஹீரோவான சித்தார்த் ஆரம்பத்தில் கம்பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் போடும்போது எப்படி அவருடைய மொபைல் ஃபோனில் டேட்டாவே ஆன் பண்ணாமல் ஃபேஸ்புக்கு உள்ளே போய் ஹேஷ்டாக் போட்டாரோ அதே மாதிரி கோ பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் போடுவார். அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபோனில் அந்த டேட்டா, அந்த நெட்டு அப்படின்றத ஆன் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் சோசியல் மீடியா உள்ளே போய் ஹேஷ்டாக் மட்டும் போடுறாரு. வித்தியாசமான ஃபோனாக இருக்குல்ல, இது மாதிரி ஒரு ஃபோன் வாங்கி போடணும். அந்த ஃபோன் எவ்வளவு வரும் அப்படின்றத கமெண்டில் போடுங்க. இந்தியன் தாத்தா இந்த இடத்துல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அருவா கத்தி எல்லாம் கிடக்கிறது போல இருக்கும். அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த அருவா கத்தி எதுவுமே கிடந்துச்சு இல்லையா, முதல்ல அது எதுவுமே இருக்காது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் தாத்தாவை ஆளுக்கு செருப்பு, விளக்கமாறு, காய்கறிகள் அப்படின்னு கொண்டு எரிவாங்க. அதுல ஒருத்தர் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா பழங்களை கொண்டு எரிவாரு. அதே மாதிரி இந்தியன் தாத்தாவை எல்லாருமே எரியும் போது அவர் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த எரியக்கூடிய பொருட்கள் எல்லாமே விழுந்து கிடக்கணும் இல்லையா, அது எல்லாமே இந்த ஒரு ஃப்ரேம்ல காட்டும் போது இல்லாது போலவும், அடுத்தடுத்த ஃப்ரேம்ல காட்டும் போது அவங்க எரிஞ்சது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கீழே விழுகாது போலவே காட்டியிருப்பாங்க. அவரு முட்டி போட்ட பின்னாடி தான் அவங்க எரிஞ்சது எல்லாமே அவர் பக்கத்துல கிடக்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே இந்தியன் 2 படத்துல இருந்த ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம்.